உள்ளூர் சந்தைகளில் தரம் குறைந்த தேங்காய் எண்ணெய். குஷ் போதைப் பொருளுடன் தாய்லாந்து பிரஜை கைது. இலங்கையில் 5 நிமிடங்களில் விலங்குகளை கணக்கெடுக்க திட்டம். காரைதீவில் வீடு உடைக்கப்பட்டு நகை பணம் திருட்டு. அனைத்து விதமான போருக்கும் நாங்கள் தயார், அமெரிக்காவுக்கு சீனா பதிலடி. மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற தரம் குறைந்த அசுத்தமான தேங்காய் எண்ணெய் உள்ளூர் சந்தைகளில் நுழைந்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெயை பெற்று உள்ளூர் சந்தைகளில் விற்பனை செய்வதில் இறக்குமதியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்து விஜயசிறி சபையில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். சில இறக்குமதி நிறுவனங்கள் கணிசமான வருவாய் ஈட்டிய பின்னர் 11 மாதங்களில் செயல்படாமல் போய்விட்டன என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் திருத்தப்படும் என்றும் மோசடிகளை தடுக்க வலுவான விதிகள் மற்றும் விதிமுறைகள் கொண்டுவரப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குஷ் போதைப்பொருள் தொகையுடன் நாட்டிற்குள் நுழைய முற்பட்ட வெளிநாட்டு விமான பயணி ஒருவர் நேற்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளினால் வருகை முனையத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 34 வயதுடைய தாய்லாந்து நாட்டவர் எனவும் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து கட்டுநாயக்கவிற்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவர் கொண்டு வந்த பயண பொதியில் உணவு பொட்டலங்களுடன் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 5 கிலோ 200 கிராம் குஷ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு சுமார் 52 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் பயிர் செய்கைகளுக்கு சேதம் விளைவிக்கும் வனமிருகங்களை கணிப்பிடும் நடவடிக்கையை 5 நிமிடங்களில் நடத்த அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வருகின்றனர். விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் வனவிலங்குகளின் கணக்கெடுப்பை ஒரு தேசிய பணியாக கருதுவதாகவும் நாட்டிலுள்ள அனைத்து மக்களும் இதற்கு ஆதரவு அளிக்குமாறு விவசாய அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. வீடுகளை சுற்றித் திரியும் பயிர் சேதங்களுக்கு பொறுப்பான முக்கிய வனவிலங்குகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள குரங்குகள், அணில்கள் மற்றும் மயில்களை இலக்காக கொண்டு மார்ச் மாதம் 15ஆம் திகதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் காலை 8:05 வரை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மேலதிக செயலாளர் திரேகா ரட்னசிங்க தெரிவித்துள்ளார். அந்த காலகட்டத்தில் ஒருவர் தனது தோட்டம், பண்ணை, பள்ளி, புனித மைதானம் மற்றும் பிற பொது இடங்களை கண்காணித்து அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட வளாகத்தில் இருக்கும் குரங்குகள், அணில்கள் மற்றும் மயில்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தாளில் பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தரவுகளின் அடிப்படையில் இந்த விலங்குகளை கட்டுப்படுத்துவதற்கான மேலாண்மை முறைகளை எதிர்காலத்தில் திட்டமிடப்படும் என்றும் விவசாய அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் உள்ள 40 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு பிரஜையும் குறிப்பிட்ட காலப்பகுதியில் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தி உரிய சிகிச்சை சேவைகளை வழங்குவதே அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கம் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். அண்மையில் கண்டி ரணவர புராண விகாரையில் இடம்பெற்ற கிராமப்புற மக்களுக்கு சுகாதார சேவையை வழங்கும் சுவ உதான நடமாடும் மருத்துவ முகாம் திட்டத்தின் ஆரம்ப விழாவில் பிரதம விருந்தினராக பங்கேற்றிருந்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வீடொன்றில் சூட்சுமமாக உடைக்கப்பட்டு நகை பணம் திருடப்பட்ட சம்பவம் ஒன்று காரைதீவு போலீஸ் பிரிவில் உள்ள மாவடிப்பள்ளி பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக நேற்று காரைதீவு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமைய சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள போலீசார் புலன் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். ரமலான் நோன்பு காலம் என்பதால் வீட்டின் உரிமையாளர்கள் இரவு வணக்க வழிபாட்டிற்கு சென்று மீண்டும் வீடுகளுக்கு சென்று இரவு 12 மணியளவில் உறங்கிய வேளை குறித்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது.
ராஜஸ்தான் மாநிலம் ராஜ்சமந்தில் நகராட்சி மன்ற துப்புரவு பணியாளராக பணிபுரிந்தவர் 27 வயதான சச்சின். கடந்த சனிக்கிழமையன்று அவர் அப்பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் சாப்பிட்டு முடிந்ததும் பில்லுக்கு பணம் கொடுக்க கவுண்டரை நோக்கி சென்றுள்ளார். ஹோட்டல் ஊழியர் அவரிடம் பில்லை கொடுத்தார். பில்லை பார்த்ததும் சச்சின் தனது பணப்பையிலிருந்து பணத்தை எடுக்க முயன்றுள்ளார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் திடீரென கவுண்டரில் சரிந்து விழுந்துள்ளார். இந்த காட்சியை கண்டதும் உணவகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் முழுவதும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அங்கிருந்த ஊழியர்களும் மக்களும் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் பரிசோதனைக்கு பின்னர் மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக அறிவித்தனர். சச்சின் மாரடைப்பால் இறந்ததாக கூறப்படுகின்றது. சமீப காலங்களாக இளம் தலைமுறையினரே தொடர்ந்து வரும் திடீர் மாரடைப்பு மரணங்கள் சமூக பிரச்சனையாக தற்போது மாறியுள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பு கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீன தூதரகம் அதிகாரப்பூர்வ பதிவை வெளியிட்டுள்ளது. அந்த பதிவில் பென்டானில் விவகாரத்தில் அமெரிக்கா உண்மையிலேயே தீர்வு காண விரும்பினால் அதற்கு சரியான வழி மற்றவரை சமமாக நடத்துவதன் மூலம் சீனாவுடன் ஆலோசனை நடத்துவதே. ஒருவேளை அமெரிக்கா போரை விரும்பினால் அது வரி விதிப்பு போர், வர்த்தக போர் அல்லது வேறு எந்த வகையான போராக இருந்தாலும் சரி, இறுதி வரை போராட நாங்கள் தயார் என்று அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: நாட்டின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க சீனா எடுத்துள்ள நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமானவை, அவசியமானவை. பென்டானில் விவகாரத்தை பொறுத்தவரை அமெரிக்காவை தவிர வேறு யாரும் அதற்கு பொறுப்பு இல்லை. அமெரிக்க மக்கள் மீதான மனிதாபிமானம் மற்றும் நல்லெண்ண உணர்வின் அடிப்படையில் அமெரிக்காவுடன் இணைந்து நாங்கள் வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளோம். எங்களின் முயற்சிகளை அங்கீகரிப்பதற்கு பதிலாக அமெரிக்கா எங்கள் மீது பழி போட்டும் வரிகளை விதித்தும் சீனாவை அழுத்த முயற்சி செய்கின்றது. அவர்களுக்கு உதவியதற்காக அவர்கள் எங்களை தண்டிக்கின்றார்கள். இது ஒருபோதும் அமெரிக்காவின் பிரச்சனையை தீர்க்கப் போவது இல்லை. மேலும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான நமது பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒத்துழைப்பை குறைத்தும் மதிப்பிடுகின்றது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவில்களில் நடத்தப்படும் இசை கச்சேரியில் பக்தி பாடல்கள் மட்டுமே பாட வேண்டும். சினிமா பாடல்கள் பாட அனுமதி இல்லை என சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவில் விழாக்களில் சினிமா பாடல்கள் பாடப்படுவதை எதிர்த்து புதுச்சேரியை சேர்ந்த வெங்கடேஷ் சௌரிராஜ் என்பவர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் புதுவை திருமலைய ராயன் பட்டினத்தில் உள்ள பெருமாள் கோவில் விழாவில் சினிமா பாடல்கள் பாடப்பட்டதை கண்டித்து வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நேற்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணையின் முடிவில் கோவில்களில் நடத்தப்படும் இசை கச்சேரியில் பக்தி பாடல்கள் மட்டுமே பாட வேண்டும், சினிமா பாடல்கள் பாட அனுமதி இல்லை என சென்னை உயர் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1964 அமெரிக்காவின் இஸ்லாம் தேசம் அமைப்பின் தலைவர் எலிஜா முகமது குத்துச்சண்டை வீரர் காசியஸ் கிளேயின் பெயரை முகமது அலி என மாற்றினார். 1975 ஈரானும் ஈராக்கும் தமது எல்லை தொடர்பான உடன்பாட்டிற்கு வந்தன. 1987 பிரித்தானிய பயணிகள் கப்பல் எராட் ஆஃப் ஃப்ரீ என்டர்பிரைஸ் 90 செகண்ட்களில் மூழ்கியதில் 193 பேர் உயிரிழந்தனர். 2008 பாக்தாத்தில் நிகழ்ந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் 68 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.